ஒரு கூட்டுத்தொடரில் 4வது மற்றும் 7வது உறுப்புகள் முறையே 3a + 2d 4a + 4d எனில் 19வது உறுப்பு காண்க. இது மெத்தடா போட்டோம்னா ரொம்ப பெருசு, அதே நேரம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியதும் கூட. உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன் பாருங்க. இந்த ஐடியா ஞாபகம் வச்சீங்கன்னா முடிஞ்சே போச்சு, ஒண்ணுமே இல்லை, ஈஸியான கேள்வி. 4வது உறுப்பு கொடுத்துருக்காங்க, 7வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. 4வது 7வது, அதாவது 4 கூட 3 கூட்டினா 7, 7 கூட 3 கூட்டினா 10, 10 கூட 3 கூட்டினா 13, 13 கூட 3 கூட்டினா 16, 16 கூட 3 கூட்டினா 19. அவங்க கேட்டிருக்கிறது 19 தான் கேட்டிருக்காங்க. அதாவது முதல் நம்பர் அவங்க டிஃபரன்ஸ் 3 எடுத்தாங்க, நான் அடுத்தடுத்து டிஃபரன்ஸை 3 எடுத்துக்கிட்டேன். 19வது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, இங்க ஃபர்ஸ்ட் 3a, 7வதுக்கு 4a, இதுக்கு 3a, இதுக்கு 4a, 3 1 4, அப்ப அடுத்தது 4 1 5, 5 1 6, 6 1 7, 7 1 8. சொல்றது புரியுதா? இந்த அப்படியே அவங்க சொன்னதை 3 3 எழுதிட்டே வந்தேன். இப்போ அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறது இருக்கிற ஏவோட வேல்யூ எழுதுறேன். 3a 4a 5a 6a 7a 8a, ஏ முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி டி வாங்க, இது 2d, இது 4d, கரெக்டா? இது 2d, இது 4d, 2 4, அடுத்தது 6 8 10 12 முடிஞ்சான்னு பாருங்க. அப்ப 8a + 12d அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ இதுதான் இந்த கேள்வியில் அவங்க கேட்ட 19வது உறுப்பு. முடிஞ்சு போச்சு பாருங்க. இதுக்கு வேற மெத்தட்லாம் யோசிச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த ஐடியா தோணணும். இங்க 4 இது 7 இந்த மாதிரி ஐடியாவுக்காக தான் நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறது, பிராக்டிஸ் பண்றது, எழுதி பாருங்க, போட்டு பாருங்கன்றது. சரிங்களா? ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ 19வது உறுப்பு ஆப்ஷன் ஏ.